டாக்டர் திம்மம்பட்டி வே ஆறுசாமி ஐயா அவர்கள் வேறு ஒரு நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டி இருக்கக்கூடிய காரணத்தினால், தவிர்க்க இயலாத காரணத்தினால் ஐயா அவர்கள் வாழ்த்துரை வழங்கிவிட்டு செல்ல விருப்பப்படுகிறார். அதனால் அவரை நான் முதலில் வாழ்த்துரை வழங்க உங்கள் சார்பாக அழைக்கிறேன். வீழ்ச்சியுற்ற தமிழகத்தில் எழுச்சி வேண்டும், விசையுடைந்த தேகத்தில் வன்மம் வேண்டும், சூழ்ச்சிதனை வஞ்சகத்தை தூள் தூளாக்கும் சக்தி வேண்டும், உலகமெல்லாம் செந்தமிழ் பரவ வேண்டும் என்கிற புரட்சி கவிஞன் பாரதிதாசன் வரிகளை தொட்டு நடைபெற்று கொண்டிருக்கிற நூல் வெளியாட்டு விழாவினுடைய தலைமை பொறுப்பினை ஏற்று எனக்கு பின்பாக இங்கே கருத்துரை வழங்கியிருக்கின்ற நம்முடைய ஆண்டோர் பெருமக்கள், அன்பிற்குரிய வி அருணாசலம் அவர்களே, நோக்குரை ஆற்றிருக்கின்ற அன்பிற்குரிய முத்துவளவன் அவர்களே, நிகழ்ச்சியிலே இங்கே சிறப்பாக உரையாற்றுவதற்காகவும் நூல்களை வெளியிடுவதற்காகவும் வருகை தந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தை இயக்கத்தினுடைய தலைவர், நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற நம்முடைய சமுதாயத்தின் குரல், லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடியிருக்கிற கூட்டத்திலே எங்கோ ஒரு ஓரத்திலே நின்று இவருடைய உரையை கேட்கிற நேரத்திலே என்றைக்காவது ஒரு நாள் இவருடைய கரத்தை பிடிப்போமா ஐயா, என்றைக்காவது ஒரு நாள் உங்கள் கரத்தை பிடிப்போமா என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கு உங்களோடு அமர்ந்து உரையாற்றுகிற வாய்ப்பை வழங்கியிருக்கிற இந்த நிறுவனத்திற்கு என் நெஞ்சார்ந்த நன்றி. என் வாழ்க்கையிலே நான் மறக்க முடியாத 2 நாட்கள். ஒன்று, தலைவர் கலைஞருக்கு முன்பாக மாநாட்டிலே உரையாற்றினேன். அதற்கடுத்தாற்போல் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் ஐயா தளபதி அவர்கள் அமர்ந்திருக்கிற மேடையிலே திராவிட இயக்கத்தின் சாதனைகளை பற்றி என்ற தலைப்பிலே உரையாற்றிய நாள். இன்றைக்கு 3வது நிகழ்வாக உங்கள் முன்பாக நான் உரையாற்றுகிற நாள்தான் என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாளாக நான் கருதுகிறேன். அதற்காக நிறுவனத்திற்கு மீண்டும் ஒரு முறை என் நெஞ்சார்ந்த நன்றி. அந்த அளவிற்கு இங்கே ஒரு உணர்ச்சி வசப்பட்டவனாக என்ன பேச வேண்டும் என்று திக்கு தடுமாறி கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே அந்த அளவுக்கு வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கிற அன்பிற்குரிய முனைவர், அன்பிற்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களே, நிகழ்ச்சியிலே எனக்கு பின்பாக நீண்ட கருத்துரை வழங்கி எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய உத்வேகமாக இருந்து என்னுடைய சமகாலத்திலே நான் சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர், அன்பிற்குரிய முனைவர் மாண்புமிகு கோவி சிலையன் அவர்களே, நிகழ்ச்சியிலே இங்கே எங்களோடு கலந்து கொண்டிருக்கிற அன்பிற்குரிய சகோதர பெருமக்களே, எங்கள் வாரியக்குழு உறுப்பினர் அன்பிற்குரிய ராஜன் அவர்களே, அன்பிற்குரிய ஹரீஷ்குமார் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த காலை நேரத்திலே என் அன்பான வணக்கம். நான் ஒரு பார்வையாளனாகத்தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன். என்னை பற்றி உங்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. நான் தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நல வாரியத்தின் தலைவராக இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய பக்கத்தறையில் தான் இருக்கிறேன். ஆகவே தான் இன்றைக்கு ஒரு பெரிய இயற்கையின் வடிவாக உங்களை எல்லாம் சந்திக்கிற வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். இந்த நேரத்திலே என்னுடைய மனதுக்குள்ளே அலைவாய்கிற எண்ணத்தை தடுத்து நிறுத்தி அன்பிற்குரிய ஐயா தொல் திருமாவளவன் அவர்களே, உங்களிடத்திலே ஒரே ஒரு வேண்டுகோள். ஆண்ட இனத்தால் மீண்டும் முற்றுகை, மாண்டிடும் புலவே மகிடம் கழட்டு என்று தலைவர் கலைஞர் அடிக்கடி சொல்வார். இன்றைக்கு ஆண்ட இனம் மீண்டும் தாக்குதல் வீரியத்தோடு நடத்தி கொண்டிருக்கிறது. அதை தடுத்து நிறுத்துகின்ற ஆற்றல் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற தளபதி ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது. அவருக்கு மெய்காப்பாளனாக படைத்தளபதியாக இருந்து ஆரிய கும்பலை வேறெடுத்து திராவிட இயக்கத்தை வெற்றி பெறச் செய்யுங்கள் என்பதுதான் என் பணிவான வேண்டுகோள் என்று கேட்டு, பரணி பல பாடி பாங்குடன் வாழ்ந்த பைந்தமிழ் நாட்டில் சொரணை சிறிதுமிழா சுழத்துக்கடிகள் சிலர் கூடி வர்ணத்தில் நாட்ட வகை வகையாக சரணங்கள் போட்டாலும் மரணத்தின் உச்சியில் இருந்து மானங்காக்க திராவிட இயக்கத்தை காப்போம், வாருங்கள் வாருங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்காக மருத்துவர் ஏஆர் சாந்தி, உறுப்பினர், தமிழ்நாடு அரசு இடஒதுக்கீட்டு கண்காணிப்பு குழு அவர்களை 2 நிமிடம் வாழ்த்துரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம்.
2 முனைவர் நமது அமைச்சர் அவர்களும் நமது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் இருக்கிறார்கள். மற்றும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய சமூக நீதி கண்காணிப்பு குழு 2nd ஃப்ளோரில் தான் ஆஃபீஸ் இருக்குது. இது புக்கு வெளியீட்டு விழா அப்படின்னு சொன்னோன்னே என்ன வணிகவியல் இதுக்கு எதுக்கு நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு தான் தெரிந்தது. நாங்களாம் வந்து சமூக நீதி கண்காணிப்புகளே பல்வேறு எங்களுடைய சங்கம் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம் சமூக நீதி நிறைய பேசுவோம். படித்து முடித்த பிறகு வேலை வாய்ப்பில் மற்ற இடங்களெல்லாம் வந்து இடஒதுக்கீடு வேணும், அது கிடைக்குது தேங்க்யூ அது கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணிகிட்ருப்போம். ஸோ இந்த நேரத்தில் இந்த படிப்பதிலேயே பிரச்சனை இருக்கின்றது. இதில் வந்து ஒரு எம்காம் பிகாம்னு ஒரு சிஸ்டம் காலேஜில் இருக்குது, யூனிவர்சிட்டியில் இருக்குது. அது என்ட்ரன்ஸ் எழுதி அதற்கு பிறகாக இடஒதுக்கீடை பின்பற்றி படிப்போம். இந்த பக்கம் எதுவுமே இல்லாமல் எந்த தகுதியும் இல்லாமல் வெறும் ஒரு பிறப்பால் ஒரு குறிப்பிட்ட ஜாதி உயர் ஜாதி என்பதனால் மட்டுமே ஒரு ப்ரைவேட் டியூஷன் மாதிரி ஒரு கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் வந்துட்டு ஒருத்தவங்க படித்து வருவாங்க. ஆனால் அந்த மாதிரி ப்ரைவேட்டில் படிக்கிறவங்க எந்த விதமான இடஒதுக்கீடும் இல்லாமல் என்ட்ரன்ஸ் இல்லாமல் அவங்க ஏற்கனவே பிறந்த அந்த ஜாதியின் அடிப்படையினாலே அவங்க அதை படித்து விட்டு அவர்களுக்கு மட்டுமே மாநில அரசிலும் ஒன்றிய அரசிலும் மிக முக்கியமான பொறுப்புகளில் பதவிகள் வழங்கப்படுகின்றன. அதுதான் மிக முக்கியமாக இருக்கிறது. ஆகவே இதில் வந்து இந்த படிப்பு, இந்த வணிகவியல் படிப்பே இடஒதுக்கீடுக்காக போராடுகிறது என்றதை வந்து இந்த புத்தகத்தின் மூலமாக தெரிந்தது. அமுதா பாண்டியன் என்று எல்லாரும் மனைவி பெயரை பின்னாடி கூட போடுவாங்க. ஆனால் அமுதா, அவர் அசோக் பாண்டியன் வந்து அமுதா பெயரை முன்னாடி போட்டு அமுதா பாண்டியன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் வந்து மிக சிறப்பாக எழுதுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதே நேரத்தில் அது தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் எழுதி நமக்கெல்லாம் ஒரு நல்ல புத்தகத்தை வழங்கி இருக்கின்றார்கள். அவர் மேலும் சிறக்க வாழ்த்துக்களை கூறி நன்றி, விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் எங்களுடைய நெய்வேலி பணியினுடைய தொடர்ச்சியாக சத்தியபாமா பல்கலைக்கழகத்தில் நாங்கள் இந்த உயர்கல்வியை நடத்த வேண்டும் என்று முயற்சி செய்தோம். அதன் விளைவாக சத்தியபாமா செய்தார்கள். என்னுடைய மாணவி ஆதர்ஷினி முதல் பட்டதாரியாக 4 ஆண்டுகள் ACCA லண்டன் பெற்றிருக்கிறார். அவருக்கு அமைச்சர்கள் பரிசு வழங்குவார்கள். 2 ஆண்டுகளில் நித்தின் அவர்கள் இன்டர்மீடியட் CA பாஸ் பண்ணிருக்க என்னுடைய மாணவர், அவருக்கும் என்னுடைய பரிசுகள் வழங்க கேட்டுக்கொள்கின்றேன். முனைவர் நா. மார்க்கண்டேயன் ஐயா அவர்கள் இந்த நிகழ்விலே வாழ்த்துரை வழங்குமாறு உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் விருதினை பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய எழுச்சித் தமிழர் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் உள்ளிட்ட அனைத்து ஆற்றல் மிகு பேச்சாளர்களையும் வணங்கி, மேடைக்கு முன்பாக அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வணங்கி எனது சிறிய உரையை வழங்க இருக்கின்றேன். முத்துவளவன் அவர்கள் எனது வணிகவியல் துறை படிப்பிலே நாங்கள் இருவரும் ஒன்றாக படித்தோம். பிகாம் ஒன்றாக படித்தோம், ஒரே கல்லூரியிலே. மிக அருமையான நண்பர் அவர். இந்த விஷயத்தை நாங்கள் எல்லாம் யோசிக்காத பொழுது, நாங்கள் வந்து அந்த காலத்தில் பிகாம் என்றால் அது ஒரு ராயல் பிகாம் அப்படின்னு சொல்லுவோம், அது எம்காம்னால் ராயல் பிகாம்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு மிகப்பெரிய அநீதி வந்து இந்த வணிகவியல் துறைக்கு இருக்குதுங்கிறத உணராத காலத்திலேயே அதனை மிகவும் நன்றாக வணிகவியல் பாடத்தை படித்த முத்துவளவன் அவர்கள் நன்றாக உணர்ந்திருந்த காரணத்தினால் அவர் இதை வந்து ஒரு கோரிக்கையாக வைத்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார். நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் முன்பாக ஒரு உண்ணாவிரத போராட்டம். அப்பொழுது துவங்கப்பட்டது தான், ஒரு போராட்டத்தில் துவங்கப்பட்டது தான் இந்த இந்திய வணிகவியல் பட்டதாரிகள் சங்கம் என்பது, கிராஜுவேட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியான்னு. அதில் என்னை அங்கத்தினராக சேர்த்து என்னை கூப்பிட்டார். அப்போவும் எனக்கு தெரியலை இதில் என்ன இருக்குங்கிறது. ஆனால் அங்கே போனப்போ தான் அவர் சொன்னார், ஒரு பதவி உயர்வு வழங்குகிற நிகழ்ச்சிகளில் பதவி உயர்வு வழங்க வேண்டிய இடத்துல அந்த பதவி உயர்வு என்பது ஒரு அக்கௌண்டன்ட்லேருந்து ஒரு சீனியர் அக்கௌண்டன்ட் ஆக வேண்டும் என்றால் அவங்க வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாகவோ அல்லது காஸ்ட் அக்கௌண்டண்ட்டாகவோ இருந்தால் மட்டும்தான் அந்த பதவி உயர்வு. ஆனால் தகுதி படைத்தவர்களாக இருந்தாலும், முதுநிலை பட்டம் பெற்று எம்காம் பாடம் முடித்து தகுதி பெற்றவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த நீதியானது கிடைக்கவில்லை. அதற்காக எதிர்த்து போராடினார்கள். ஒரே ஒரு கோரிக்கை தான் வச்சார், நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டை போட வேணான்னு நாங்கள் சொல்லலை, காஸ்ட் அக்கௌண்டண்ட்டை பதவி உயர்வு கொடுக்க வேணான்னு சொல்லலை, ஆனால் எங்களையும் மதித்து எங்களையும் ஒரு முதுநிலை
பெற்றக்கூடிய மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ், அதே சுக்லா புக்கை படித்து வந்தவங்க தான் அவங்களும். நாங்களும் அதே சுக்லா புக்கை படித்து தான் வந்திருக்கோம். நாங்கள் இந்த அக்கௌண்டிங்கில் நாங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் ஒரு குறை கூட அவங்ககிட்டருந்து இல்லாமல் நாங்களும் தரமானவர்களாக இருந்தால் எங்களுக்கு அங்கீகாரம் அளித்து தேர்வில் கலந்துக்கிறதுக்கு அனுமதிங்க. இதுதான் கோரிக்கை. அது தராமல் மறுத்த காலத்தில் அதை போராடி நீதிமன்றம் வரை சென்று வென்றார்கள். அந்த தொடர்ச்சியாக அந்த சங்கமானது இன்று வரை செயல்பட்டு கொண்டு வருகிறது. இதில் இடையில நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கிறது. நம்ம சிறப்பு விருந்தினர்கள் நானும் அவரும் எங்கள் கல்லூரியில் அவர் பேசும் பொழுது அவருடைய உரையை கேட்டு ஒரு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் திரண்டிருந்தார்கள். அவர் இதை பற்றி இன்னும் நல்லா ஆழமாக சொல்லுவார். ஏன்னா இதை அவருக்கு ஒரு விருதுங்கிறது சமூக நீதி குரலர் என்ற விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்த விஷயத்தை நிச்சயமாக நாடாளுமன்றத்தில் அவர் முழங்குவார். காரணம் என்று சொன்னால் இந்த விஷயத்தை ஒழிக்கிறதுக்காக ஏதோ ஒரு அரசு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒன்றிய அரசு இவ்வளோ காலமாக இருந்த அநீதியை மாற்றுவதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வர நினைத்தார்கள். அந்த சட்டத்தின் மூலமாக எப்படி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்று இருக்கிறதோ, எப்படி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் இருக்கிறதோ, எப்படி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்கவுண்டிங் என்பதும் வர வேண்டும், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருப்பது போல இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்கவுண்டிங் வர வேண்டும் என்று ஒன்றிய அரசு நினைத்து ஒரு சட்டம் முன்வடிவு கொண்டு வந்தது. ஆனால் அந்த சட்ட முன்வடிவு சட்டமாக நிறைவேற்றப்படாமல் அது தோற்று போய் நிற்கிறது. இன்றைக்கு பெண்டிங்காக இருக்கிறது. அந்த சட்ட முன்வடிவை சட்டமாக மாற்றுவதற்கு நமது எழுச்சி தமிழர் அவர்கள் நிச்சயமாக உறுதுணையாக இருப்பார்கள். அதன் மூலம் சமூக நீதி காக்கப்படும். சமூக நீதி காக்கப்படாமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு துறை இருக்கிறது என்று சொன்னால் அது வணிகவியல் துறை மட்டும்தான். என்ன காரணம் என்று சொன்னால் அவர்கள் ஒரு வணிகவியல் படிப்பை படித்து முடித்துவிட்டு ஒரு கணக்காளராக பட்டய கணக்காளர்னு ஒன்று வச்சுருக்காங்க, பட்டதாரி கணக்காளர்னு இருக்காங்க. பட்டதாரியாக ஆகுவது என்பது பல்கலைக்கழகம் மூலமாக பட்டத்தை பெறுகிறோம். ஆனால் பல்கலைக்கழகம் மூலமாக பெறாத பட்டதாரியாக ஆகாமல் வெறும் பட்டயத்தை மற்றும் ஒரு டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் மாதிரி ஆரம்பித்தது. ஆனால் அதற்கு பல்கலைக்கழக பாராளுமன்றத்தில் சட்ட வடிவங்கள்லாம் பெற்றிருந்தாலும் கூட ஒரு முறை சார்ந்த கல்வியாக இல்லாமல் ஒரு முறை சாராத கல்வியாகவே இருந்தாலும் அந்த கல்வி உயர்ந்த கல்வியாகவும், ஆனால் 5 மணி நேர துளிகளில் வகுப்புகளை படித்த மாணவர்களுக்கு ஒரு பல்கலைக்கழகத்தில் தேர்வுகளை எழுதி 5 மணி நேரம் ஆசிரியருடைய பயிற்சியில் இருந்த மாணவர்களுக்கு பட்டம் பெற்று போன பிறகு அந்த பட்டதாரி கணக்காளர்களை விட பட்டய கணக்காளர்கள் மிக உயர்ந்தவர்கள் என்ற நிலையை ஏற்படுத்தி ஒரு அநீதியை ஏற்படுத்தி கொண்டே இருந்தார்கள் தொடர்ந்து. இன்னும் கூட ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருந்தது. அவங்களுக்கு என்ன ஒரு ஏக்கம் இருந்ததுன்னா, நம்ம பட்டம் இல்லாமல் வெறும் சிஏன்னு போட்டுக்கிறோம், ஒரு பிகாம் போட நமக்கு முடியலையே, ஒரு எம்காம் போட முடியலையே அப்படிங்கிற ஏக்கம்லாம் அவங்களுக்கு இருந்தது. பிஹெச்டி படிக்க முடியாதே என்ற ஏக்கம்லாம் இருந்தது. அதை போக்குவதற்காக பின்பக்க வழியாக அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஏதோ ஒரு யூஜிசியில் போய் ஒரு அனுமதியை வாங்கி சிஏ என்பது ஈக்குவலன் டு எம்காம் என்ற ஒரு அனுமதி ஆணையை பெற்று விட்டார்கள். அந்த அனுமதி ஆணையை பெற்றதன் பின்னால் பல பல்கலைக்கழகங்கள் அதை அங்கீகரித்து விட்டது. இப்பொழுது சிஏ முடித்தவர்கள் எம்காம் முடித்தவர்கள் சமம். நாம் என்ன கேட்கிறோம் என்று சொன்னால், எம்காம் முடித்தவர்கள் ஏன் சிஏக்கு சமமாக இருக்க முடியாது? சிஏ முடித்தவர்கள் எம்காமுக்கு சமமாக இருக்க முடியும் என்றால், ஏன் சிஏ முடித்தவர்கள் எம்காமுக்கு சமமாக இருக்கும்போது எம்காம் முடித்தவர்கள் ஏன் சிஏவுக்கு சமமாக இருக்க முடியாது என்ற கேள்வியைத்தான் இந்த வணிகவியல் துறையானது, வணிகவியல் சங்கமானது எழுப்புகிறது. இந்த குரல் மிகவும் நியாயமான குரல். தகுதியை நேரடியாக தேர்வு மூலமாகவும் ஒரு தேர்ச்சி ஒரு இன்டர்வியூ மூலமாக தான் அதை முடிவு செய்ய வேண்டுமே ஒழிய பட்டயத்தை பெற்றவர்களை எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்க முடியாது. அதற்காக இந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்கவுண்டிங் என்ற ஒரு துறையானது கட்டாயமாக துவங்கப்பட வேண்டும். அது துவங்கப்பட்டால் அங்கு தாழ்த்தப்பட்ட வகுப்பினரை சேர்ந்தவர்களுக்கும் அதற்கான உரிமைகள் இங்கு வழங்கப்படும். ஒரே ஒரு துறை இன்றைக்கி ஐஏஎஸில் கூட இருக்குது, யூபிஎஸ்சியில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் இந்த சிஏ இந்த கோர்ஸில் மட்டும் ஆனால் சொல்லுவாங்க ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கோன்னு சொல்லுவாங்க. என்ன ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, யார் வேணாலும் படிக்கலான்னு. ஆனால் தேர்விலேருந்து ரிசல்ட்டு கொடுக்கும் பொழுது இன்றைக்கி லா படிக்கிறவங்களுக்கு 45% எடுக்க வேண்டிய மாணவர்கள் வெறும் 40% தாழ்த்தப்பட்டவர்கள் எடுத்தால் போதும் தேர்ச்சி ஆகிவிடுவார்கள்.
அவர்கள் வந்து அட்வொகேட்டாக என்ரோல் செய்யப்படுவார்கள். ஆனால் அந்த சமூக நீதி கிடைக்க வேண்டிய ஒரு பகுதியினருக்கு கிடைக்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை தகர்த்தெறிய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அது நமது சமூக நீதி காவலர் நிச்சயமாக நாடாளுமன்றத்தில் எடுத்து அந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்கவுண்டிங் என்ற கோர்ஸ் வந்தால் நிச்சயமாக ஐஏஎம்மில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஏற்பாடுகளும் ஐஏஏலையும் கிடைக்கும் என்ற நோக்கத்தில் இந்த விழா சிறக்க வேண்டும். இந்த விழாவை ஏற்பாடு செய்தவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். எனது நண்பர் அசோக் பாண்டியன் அவர்கள் 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த போராட்ட காலத்தில் நான் பார்த்தது மிக அருமையான நூட்களை எழுதியுள்ளார். தலைப்பிலேயே அது ரொம்ப படித்து பார்க்கணும். எப்படி வணிகவியல் துறை அளிக்கப்பட்டு வருகிறது, சீரழிக்கப்பட்டு கொண்டு வருகிறது முறைசாரா கல்வியின் மூலமாக என்று இந்த அநீதியானது எந்த பாடப்பிரிவிலும் இல்லை என்பதை தெளிவாக இந்த சங்கமானது எடுத்து வைக்கிறது. நிச்சயமாக இந்த சங்கத்துடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் என்று கூறிக்கொண்டு அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு எங்கள் நெய்வேலியில் உள்ள ஜவஹர் அறிவியல் கல்லூரியில் நீண்ட நாட்கள் முதல்வராக இருந்த பேராசிரியர் முனைவர் மருதூர் அரங்கராசன் அவர்களை 2 நிமிடம் வாழ்த்துரை வழங்குமாறு உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், தோழர் கார்ல் மார்க்ஸ் ஆகிய புரட்சியாளர்களின் புரட்சிகரமான சிந்தனைகளை நெஞ்சில் ஏந்தி தடுமாறாமலும் தடம் மாறாமலும் நெஞ்சில் உரமும் நேர்மை திறமும் கொண்டு பயணித்து வருபவர்தான் நம்முடைய எழுச்சி தமிழர். ஒட்டுமொத்த தமிழர்களுடைய விடிவெள்ளியாய் ஒளிவிளக்காய் திகழ்பவர்தான் நம்முடைய எழுச்சி தமிழர். ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்களின் முன்னேற்றத்திற்காக களமாடி வருபவர்தான் நம்முடைய எழுச்சி தமிழர். அது எஸ்ஐஆராக இருந்தாலும் சரி, தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மாநில உரிமைகள் பற்றிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முதல் போராளியாக களமிறங்குபவர்தான் நம்முடைய எழுச்சி தமிழர். 100,000கணக்கானோர் தரித்திருந்த சமஸ்கிருதம் உள்ளிட்ட பிறமொழி பெயர்களை சாதி மத அடையாளங்களற்ற தூய தமிழ் பெயர்களாக மாற்றி பெரும் புரட்சி செய்தவர்தான். தந்தைக்கே பெயர் வைத்த தனையன்தான். அப்போதுதான் நம்முடைய கவிஞர் ராமசாமி இளமாறனானார். இப்படி தமிழ் புரட்சியும் செய்தவர்தான் நம்முடைய எழுச்சி தமிழர். சனாதனம், வர்ணாசிரமம், மனு தர்மம் இவற்றுக்கு எதிராக எந்த விதமான சமரசத்திற்கும் இடமின்றி துணிச்சலுடன் களமாடி வருபவர்தான் நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்கள். எந்த விதமான அச்சுறுத்தலுக்கும் ஆசை காட்டலுக்கும் அடிபணியாமல் தமிழர்களின் நலனொன்றையே சிந்தையில் தேக்கி சமூக நீதிக்காய் அனைத்து தளங்களிலும் குரல் எழுப்பி களமாடி வருகின்ற எழுச்சி தமிழர் கலந்து கொள்கின்ற இந்த சீர்மிகு அவையினிலே எனக்கும் ஓரிடம் என்பதை விட வேறென்ன பெருமை எனக்கு வேண்டும். எழுச்சி தமிழரை வணங்கி மகிழ்கிறேன். இங்கே மிக அற்புதமானதொரு எழுச்சி உரை ஆற்றிவிட்டு சென்றிருக்கின்ற அமைச்சர் பெருமானையும் வணங்கி மகிழ்கிறேன். எடுத்துக்கொண்ட பணியை அர்ப்பணிப்புடன் செய்து முடிக்கும் இயல்பை உடையவரும் என்னுடைய 35 ஆண்டுகால நெருங்கிய நண்பருமானவர் அசோக் பாண்டியன். அலுவலக பணி, சமூக பணி, சங்கப்பணி என்று எதை எடுத்துக்கொண்டாலும் தமக்கு ஏற்படும் தனிப்பட்ட இழப்புகளை பற்றியெல்லாம் கிஞ்சிற்றும் கவலைப்படாமல் கருமமே கண்ணென உழைத்து வருபவர். வணிகவியல் கல்வி பெற வேண்டிய இடத்தை பெறாமல் போனதற்கான காரணங்களை ஆழமாக உற்று நோக்கி நடுநிலை நின்று ஆய்வு நோக்கில் வெளிப்படுத்தி தீர்வுகளையும் சொல்லி வணிகவியல் கல்வியின் வீழ்ச்சியும் முறைசாரா கல்வியின் ஆதிக்கமும் என்னும் இந்த நூலை இங்கே நம் முன் படைத்துள்ளார். இங்கே வாழ்த்துரை வழங்குவதற்காக வந்துள்ள பேராசிரியர் மார்க்கண்டேயன், பொது உடைமை சித்தாந்தத்தை நெஞ்சிலேந்தி பயணிக்கும் மருத்துவர் ஏஆர் சாந்தி, எழுத்துகளின் இமயம் நம்முடைய பாசத்திற்குரிய எழுத்தாளர் இமயம் பேராசிரியர் வி சிவபிரகாசம், நண்பர் கவிஞர் இளமாறன், பேராசிரியர் எஸ் கேசவன், நண்பர் இரா அசோகன், நண்பர் அசோக் பாண்டியனின் நூல்கள் குறித்து திறனாய்வு நிகழ்த்த இருக்கின்ற அறிஞர்கள் செல்வம், சந்தியா நடராஜன், நெடுஞ்செழியன் தாமோதரன், நண்பர்கள் ஜான் மனோகர், நித்தின் ராஜகுரு, முத்துகிருஷ்ணன், முத்துவலுவன், அருணாச்சலம், அச்சு காட்சி ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட சான்றோர்கள் நிரம்பிய இந்த அவையை வணங்கி மகிழ்கிறேன். இந்த நூலில் குறிப்பாக இன்னும் ஒரே நிமிடத்தில் முடிச்சுப்பேன். இந்த நூலில் குறிப்பாக எழுப்பப்பட்டிருக்கின்ற சில வினாக்களை மட்டும் கேட்டுவிட்டு நான் விடைபெறுகிறேன். பல்கலைக்கழகங்களில் முறையாக வழங்கப்படும் வணிகவியல் பட்டங்களை
பெற்றவர்களுக்கான வேலை வாய்ப்புகளை முறைசாரா கல்வியான சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் போன்றவற்றை பெற்றவர்கள் தட்டி பறிப்பது ஏன்? மருத்துவம், பொறியியல், சட்டம் போன்ற படிப்புகளை பல்கலைக்கழகங்கள் முழுநேர கல்வியாக பயிற்றுவிக்கும் போது சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் போன்றவற்றை ஏன் அப்பல்கலைக்கழகங்கள் பயிற்றுவிக்கக்கூடாது? சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் போன்றவற்றை எம்காம்க்கு நிகராக பல்கலைக்கழகங்கள் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து அப்பட்டம் பெற்றவர்கள் முனைவர் பட்டம் பெறவும் வணிகவியல் துறையில் பேராசிரியர்களாக பணிபுரியவும் கதவுகள் திறந்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் அப்படிப்புகளுக்கு நிகராக வணிகவியல் பட்டங்களுக்கு அங்கீகாரம் தராதது ஏன்? குறைந்தபட்சம் சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் படிப்புகளிலும் வணிகவியல் படிப்புகளிலும் பொதுவாக உள்ள பாடங்களிலாவது சிஏ போன்ற தேர்வுகளை எழுதும்போது எதிர்கொள்ளும் போது விலக்குகள் அளிக்காமல் இருப்பது ஏன்? எம்காம் முடித்தவர்களை சிஏ போன்ற படிப்புகளில் நேரடியாக இறுதித் தேர்வுக்கு அனுமதிப்பதில் எது தடையாக உள்ளது? எல்லாவற்றுக்கும் மேலாக எம்காம், பிகாம் போன்ற வணிகவியல் படிப்புகளில் சமூக நீதி பாதுகாக்கப்படுகிறது, இடஒதுக்கீடு பின்பற்றப்படுகிறது. ஆனால் சிஏ போன்ற முறைசாரா கல்வியில் இடஒதுக்கீடு இல்லாமல் இருப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதன் காரணமாகவே பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி மாணவர்கள் பேரளவில் பாதிக்கப்படுவதை, பெரிய அளவில் பாதிக்கப்படுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஐஐஎம், ஐஐடி போன்ற இந்திய அரசால் தொடங்கப்பட இருந்த இந்திய கணக்கியல் கல்வி நிறுவனம் ஐஐஏ இன்றளவும் தொடங்கப்படாமல் கிடப்பில் போட காரணம் என்ன? பின்னணியில் யார் 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 போன்ற பல வினாக்களை இந்த நூலில் எழுப்பி அசோக் பாண்டியன் அவர்கள் அதற்கான சிக்கல்களை ஆராய்வதோடு நின்றுவிடாமல் தீர்வும் சொல்கிறார். வந்துள்ள அனைவரும் இந்த நூலை வாங்கி படியுங்கள். சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் போன்ற படிப்புகளில் இடஒதுக்கீடு இல்லா கொடுமையால் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி மாணவர்கள் பேரளவில் பாதிக்கப்படுவதையும் சமூக நீதி குழிதோண்டி புதைக்கப்படுவதையும் நம்முடைய எழுச்சி தமிழர் எங்கு பேச வேண்டுமோ அங்கு பேசுவார். இதற்கு ஒரு தீர்வை காண்பார் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக, இந்தியாவிலேயே மிக ஒரு பழமையான கல்லூரி ஒன்று உண்டு என்றால் அதுதான் கும்பகோணத்தில் உள்ள அரசு கல்லூரி. பூவாலூர் தியாகராஜ செட்டியார் அங்கு வேலை செய்ததாக நான் வரலாற்றில் படித்திருக்கிறேன். அந்த கல்லூரியிலே பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பேராசிரியர் முனைவர் ஐயா சிவப்பிரகாசம் அவர்கள் 3 நிமிடம் வாழ்த்தி பேசுமாறு உங்கள் சார்பாக அழைக்கிறேன். மற்றற்ற மகிழ்ச்சி உங்கள் அனைவரையும் கண்டுகளிப்பதிலே. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஃபிட் ஆடியன்ஸ் தோ ஃபியூ அப்படின்ட்டு. இங்கே எனக்கு ரொம்ப பெருமையானது, இந்த ஸ்டேஜ் ஒரு டிஃப்ரெண்ட்டானது. எப்படி அப்படின்னா, எழுச்சி தமிழர் திருமாவர்களுக்கு ஒரு விருது வழங்குகின்ற விழாவிலே எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த முத்து வளவன் அவர்களுக்கும் அசோக் பாண்டியன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேச்சாளர், நிறையா பேசுவேன். நான் ஒரு விதத்தில் எக்ஸ்பர்ட் என்னுடைய சப்ஜெக்டில். 2007 பிடி தியாகராஜர் அரங்கத்தில் நம்மளுடைய வாய்ஸ் ஆஃப் தி சொசைட்டி சோஷியல் ஜஸ்டிஸ் நம்மளுடைய திருமா அவர்கள் தான் பெற்றுக்கொண்டார் இந்த புத்தகம். கலைஞரின் கலாச்சார புரட்சி அனைத்து சாதியினரும் அர்ச்சகளாலும் அந்த புக்கு, அது பிரேக் த்ரூ, அருமையான புத்தகம் அப்படின்னு பாராட்டப்பட்டு கலைஞர் சென்டர் ஃபார் ரிசர்ச் ஆன் திராவிடியன் மூமெண்ட்டில் அசோசியேட் ப்ரொஃபஸராக மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணேன். அப்போ பொன்முடி புத்தகம், என்னுடைய டெம்பிள் லேண்ட்ஸு, நாகநாதனுடைய மனைவி சாந்திகளுடைய புத்தகம் திராவிடியன் ஐடியாலஜி 3 புத்தகத்தையும் வெளியிட்டு பிறகு திராவிடியன் மூமெண்ட் நான் நட்ஷல்னு எழுதினேன். அதில் நிறையா ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணியிருந்தேன். இப்போது அவருக்கு வாய்ஸ் ஆஃப் தி சோஷியல் ஜஸ்டிஸ்ன்னு கொடுத்தது ரொம்ப பொருத்தமானது. தன்னுடைய வாழ்க்கையை டெடிகேட் பண்ணிட்டார் அவர். ஃபெர்னாண்டஸ் மாதிரி எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு தலைவர்களில் நம்ம திருமா அவர்கள். ஏன்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப சிம்பிளிசிட்டி, மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டி, டெம்பிள் ஆஃப் சிம்பிளிசிட்டி அண்ட் சர்வீஸ். ஒரு மனிதன் பிறந்தான்னா எப்படின்னா தனக்கு பட்ட நியாயத்தை சொல்லிவிட்டு கடைசி வரலும் உழைத்து விட்டு செத்துடணும்.
அதான் அம்பேத்கர் பண்ணார். அம்பேத்கர் சொன்னதில் எனக்கு நான் வந்து பார்ப்ப மண்டலம் முதல் புக் எழுதினப்ப டெடிக்கேட்டட் டு அம்பேத்கர். நான் எந்த கட்சியும் எதுவும் கிடையாது. நான் ஒரு சோஷியல் திங்கர், இண்டிபெண்ட் திங்கர். அது டெடிக்கேட்டட் டு அம்பேத்கர். அம்பேத்கர் சொன்னதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அடிமையாக இருப்பவனிடம் அடிமை என்பதை உணர்த்திவிடு, அவன் தன்னை விடுவித்து கொள்வான். அதான் டியூட்டி ஆஃப் எஜுகேஷன். இப்போது சிஏவாக இருந்து புத்தகம் எழுதியிருக்காரு அசோக் பாண்டியன். அசோக்குனாவே என்ன தெரியுமா, சோகத்துக்கு ஆப்போசிட்டு மகிழ்ச்சி, சோகத்தை வென்றவன், காங்கர் ஆஃப் சாரோ அசோகன். நீங்கள் சான்ஸ்கிரிட் விட தமிழ் விடன்னு பார்த்தா சுத்தம், ஆணவ செத்தா அசுத்தம், சின்னுக்கு ஏ செத்தனா அசின், நெகட்டிவ். அது சான்ஸ்கிரிட் வேர்டு, இந்தோ யூரோப்பியன் வேர்டுன்ட்டு. இப்போது என்னை வந்து முத்து வளவன் வந்து பார்த்தாரு. என்னை பார்த்துட்டு இது மாதிரி தலைவருக்கு வந்து இந்த பட்டம் கொடுக்க போகிறோன்ட்டு. அப்போ நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று சொன்னேன். மார்ட்டின் லூதர் ஜூனியர் சொன்னது வந்து, ரைட் இஸ் த வாய்ஸ் ஆஃப் தி அன்ஹர்டு அப்படின்னு சொன்னேன். குரலற்றவனின் குரல், கேட்கப்படாதவனுடைய குரல் அப்படி கொடுக்கலாமே அப்படின்னா, வாய்ஸ் ஆஃப் தி அன்ஹர்டு. அவன் தான் அஜிடேட் பண்ணுவான். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா, நான் ஆன்டி ஸ்டேட்டஸ் கோயிஸ்ட். ஸ்டேட்டஸ் கோயிஸ்ட்னா என்ன, டு ஃபாலோ இன் லைன் வித் தி ஆன்கோயிங் சோஷியல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக், கல்ச்சரல் என்விரான்மெண்ட். அப்போ லைஃப் இஸ் அ ஸ்ட்ரகிள்னு மார்க் சொன்ன மாதிரி அஜிடேட் பண்ணு, கொஸ்டின் பண்ணு, அப்போ தான் டெவலப்மெண்ட்டு. அவர் ஸ்டேட்டஸ் கோயிஸ் வந்து நெவர் பிரிங்ஸ் எனி சேஞ்சஸ். அங்கே சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்காது. ஈக்குவாலிட்டியில் எக்கனாமிக்ஸ் நடத்தும் ஈக்குவிட்டி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லீகலாக இப்போ ஒன்றும் இல்லை, சாராயம் வந்து காய்ச்சினா இல்லீகல்மா, அது என்ன நீ செய்கிறான், அரசாங்கம் செய்யலாம். அப்போ வந்து என்ன ஆகிடுதுன்னா அது லீகல், அது லீகல் ஜஸ்டிஸு. அதான் அம்பேத்கர் சொன்னார், நியாயா ஏகே சென் பண்ண நியாயா தர்மா. தர்மன்னா என்ன, குலத்தொழில் செய்கிறது தான் தர்மா. மனுஸ்மிருதியில் வில்லியம் ஜோன்ஸ் இருக்கும் கொண்டு வரும்போது அந்த புக்கெல்லாம் நீங்கள் 1916 இல்லை பார்த்தீங்கன்னா, நம்ம நியாயா அல்ல ஜஸ்டிஸ். இந்த புத்தகத்தில் அவர் வந்து அசோக் பாண்டியனை பற்றி நம்ம சொல்லணும். எப்படின்னா, நம்மளை எது அஃபெக்ட் ஆகுதோ அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி எழுதணும். இதில் ஒன்றும் இல்லை, பிகாம், எம்காம், பிஹெச்டி, இது ஒரு ஸ்ட்ரீம், இது ஒரு அகாடமிக் ஸ்ட்ரீம். நான் 28 வருஷம் பிகாம் எடுத்திருக்கேன். நான் முதல் 1971 போகும்போது இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் போட்டாங்க சர்போஜியில். பிகாம் போய் சென்ஸ் அண்ட் ஸ்டைல்னு எடுத்தேன். இதில் வந்து என்னென்னா, பிகாம் மட்டும் எம்சிஏக்கு எலிஜிபிலிட்டி இல்லை. பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் படித்தா தான் எலிஜிபிலிட்டி. நான் சொன்னேன், ஆர்ட்ஸில் அக்கௌண்டன்சி படிக்கிறான், காஸ்ட் படிக்கிறான், இவனை வந்து கம்பெனி செக்ரட்டரி படிக்கிறான், ஒரு டைரக்டர் ஆஃப் தாட்ஸு இந்த காமர்ஸ் ட்ரேட் படித்த இவனுக்கு ஏன் வந்து எம்சிஏல இடம் கொடுக்கக்கூடாது? அப்போ ஈஸிக்கிட்ட சொல்லி பார்த்தேன். அப்புறம் மாடிஃபை பண்ணி +1 +2 மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருந்தா இட்ஸ் எலிஜிபிள்னு எம்சிஏல போட்டாங்க. அதுலேயும் ஒரு தாழ்த்தப்பட்ட வைஸ் சான்சலராக இருக்கும்போது அவர் செய்தார். மெட்ராஸ் ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக இருந்தார். அடுத்தது என்ன ஆகிடுச்சுன்னா, இங்கே மெட்ராஸில் டிசிஎஸில் ஒரு இன்டர்வியூ ஒன்று வச்சாங்க, ஆஃப் கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில். அதில் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு முதல்ல ஒன்று நடந்தது. அதில் பிகாம் நாட் எலிஜிபிள் அப்படின்னா, நான் வந்து பிகாமில் பார்க்கும்போது அங்கே இந்தியன் ஃபிலாசபி, இது இந்தியன் கல்ச்சர் இருந்தது. அதை தான் நம்மளுடைய கல்வி அமைச்சர் படித்தார் 1989. அப்போ நான் ப்ரொஃபஸராக இருக்கேன், எனக்கு தெரியும். அவர் கோவிச்செல்லியனை 8 கும்போணம் காலேஜில் இருந்தேன். கும்போணம் காலேஜ்னு உங்களுக்கு நல்லா தெரியும். கில்பர்ட் ஸ்லேட்டர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸர். அவன் கும்போணம் காலேஜை பற்றி எழுதினான். அப்போ என்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச வாசுதேவன் ஒரு ஐயங்கர், அவருடைய அண்ணன் பொண்ணு டாக்டர் உஷான் ஐஐடியில் பிஹெச்டி வாங்கிட்டு டிசிஎஸில் பெரிய பாலிசி மேக்கிங் பாடியில் மெம்பராக இருந்தவங்க. அவன்கிட்ட சொன்னேன், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸு, ஃபிசிக்ஸு இதெல்லாம் எலிஜிபிள் இருந்தேன், ஒய் நாட் பிகாம் அப்படின்னு கேட்டதும் அப்போ போட்டாங்க. அதில் செலெக்ஷன் ஆகி பல பேர் சிஓலாம் இருக்கிறான். அதனால் இந்த புத்தகத்தில் என்ன அவர் கேட்குறாரு அப்படின்னா,
ரொம்ப இந்த அக்கௌண்டன்சியில் உள்ளவங்கெல்லாம் ரொம்ப லெவல் ஹெட்டடாக, ரொம்ப மெச்சூர்டாக, ரொம்ப பேஷண்டாக, ரொம்ப ஆழ்ந்த அறிவு உள்ளவங்களாக இருப்பாங்க. அவர் என்ன சொல்கிறார் கேட்குறாரு, இங்கே பிகாம், எம்காம், பிஹெச்டிங்கிற அது சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் கம்பெனி செக்ரட்டரி அப்படிங்கும்போது காலேஜில் ரெகுலர் கோர்ஸாக ஏன் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியம். இதில் மூட் பாயிண்ட்டு. பிஹெச்டியில் நான் இப்போ என்னுடைய டெம்பிள் லேண்ட்ஸ்னு எழுதினேன், ஹார்வர்டில் ரெஃபரன்ஸில் இருக்குது. அச்சுரேட்டிங்கிறது சொன்னார். கோயில் நிலம் இருக்கிறதுனால லேண்ட்லெஸ்னஸ் வருது, பாவர்ட்டி வருது, அன்எம்ப்ளாய்மெண்ட் வருது. கும்போணத்தில் இதில் இருந்துட்டுன்னா திருவள்ளஞ்சொல்லி கணபதி ஆக்கிறாரம் வரலும் கோயில் அரசாங்கத்துக்கு அந்தாண்டு வந்து ஓன்டு பை டெம்பிள்ஸு மட்ஸு ட்ரஸ்ட்டு. அப்புறம் எப்படி அவைலபிலிட்டி இருக்கும் சர்ப்ளஸ் லேண்டு? லேண்ட்லெஸ்க்கு எப்படி கொடுப்பீங்க? அப்போ இந்த கேள்வியை இவர் கேட்குறார். அப்போ தான் நான் நினச்சேன் கல்வி அமைச்சர் இருக்குமோ கூட்டணும். ஐயா அவர்களை தலைமையாக போட்டு ஒரு குழு போட்டு இந்த கிரீவன்சஸ் கேட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு செய்யணும். காலேஜஸில் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் காலேஜஸ் இது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் என்ன பண்ணா 1835 அதாவது 1935 கொண்டு வரும்போது என்ன பண்ணுறான்னா மெக்கால கல்வி வரும்போது கும்போணம் காலேஜ் ராஜமுந்திரி பிரசிடென்சி காலேஜ். நான் கும்போணத்தில் காலேஜ்னா படிக்க முடியாது என்னால். அங்கேயே இருந்ததுனால பிஏ முடிச்சுட்டு இங்கே கவர்மெண்ட் காலேஜில் எம்ஏ முடித்தேன். இல்லை என்ன இறுதியாக சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால், மேத்தமெட்டிக்ஸில் உலகத்தில் மிகப்பெரிய ராமானுஜம் கும்போணம் காலேஜ். இங்கிலீஷில் யார்? சிலோட்டங்க சீனிவாச சாஸ்திரி. இங்கிலீஷில் மேத்தமெட்டிக்ஸில் உள்ளவன் எந்த பாடத்துலையும் எங்கேயும் போய் உயர்ந்ததுக்கு போகலாம் அப்படின்னு உண்டு. அதனால் சுருக்கமாக சொல்ல போனால், ரீடிங் மேக் எ மேன், கான்ஃபரன்ஸ் மேக் எ ரெடி மேன், ரைட்டிங் மேக் எ பர்ஃபெக்ட் மேன்னு. அதனால் இதிலேருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, படிக்கணும், கான்ஃபரன்ஸ்லாம் கலந்துக்கணும், ஆர்கியூமெண்டேட்டிவ் இந்தியனாக இருக்கணும், கடைசியில் பப்ளிஷ் பண்ணணும் என்று சொல்லிக்கொண்டு வாழ்த்து தலைவருக்கும் சொல்லி இந்த புத்தகம் கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி 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 ஐயா. இவருக்கு ஐயா அவர்களுக்கு தனியாக ஒரு நாள் நாம் வாய்ப்பு அளிக்கும் தருணம் கிடைத்தால் மாணவர்களாகிய உங்களுக்கு நிறைய செய்திகள் கிடைக்கும். அப்படிப்பட்ட செய்திகளை சொன்ன ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி, எங்களுக்கு முதலில் நண்பராக சகோதராக அறிமுகமாகி அப்புறம் விஞ்ஞானியாக எங்களால் அறியப்பட்டு பின்னால் கவிஞராக உருவெடுத்து இன்றைக்கு நெய்வேலியில் எங்களை எல்லாம் கேட்டால் கண்ணனுடைய அப்பாவா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய எங்களது கவிஞர் ராமசாமி ஐயா அவர்களை 2 நிமிடம் வாழ்த்தி பேச உங்கள் சார்பாக அழைக்கிறேன். இந்த நிகழ்வு சென்னையில் நடக்கிறது. ஆனால் நெய்வேலியில் நடப்பது போன்று எனக்கு ஒரு பேரும் மகிழ்ச்சியை தருகிறது. திரும்பும் பக்கமெல்லாம் நெய்வேலியில் பணிபுரிந்த என்னுடைய நண்பர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஓபிசி அசோசியேஷன், ஆஃபீஸர் அசோசியேஷன், எஸ்சிஎஸ்சி ஃபெடரேஷன், இன்ஜினியர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் அசோசியேஷன்ஸ், அந்த படித்தோர்கள் சான்றோர்கள் எல்லாம் இந்த அவையிலே நிரம்பி இருப்பது நான் மீண்டும் நெய்வேலியிலே நின்று பேசுவதாக உணர்கிறேன், மகிழ்கிறேன். அனைத்திந்திய பட்டதாரிகள் சங்கம் ஒருங்கிணைக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நூல்களை வெளியிட்டு சிறப்பு சேர்த்திருக்கின்ற நமது மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர் தமிழ் பேராளுமை அவர்களுக்கும், உயர்கல்வி அமைச்சர் கோவி செழியன் அவர்களுக்கும், மற்றும் இந்த அரங்கிலே கருத்துரை வாழ்த்துரை வழங்கி கொண்டிருக்கின்ற ஆன்றோர் சான்றோர் பெருமக்களுக்கும், இந்த நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்த அசோக் பாண்டியன், முத்துமோகன் தோழர்களுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்று வள்ளுவர் பெருந்தகை சொல்லியிருக்கிறார். 40 ஆண்டு காலமாக இந்த கோரிக்கையை, இவருடைய வேண்டுகோளை நிறைவேற்ற போராடி கொண்டிருப்பதாக முத்துமோகன் இங்கே சொன்னார். ஆனால் இப்போதுதான் சரியாக யாரிடம் இந்த கோரிக்கையை வைக்க வேண்டும், யாரிடத்தில் இந்த குரலை கொண்டு யார் மூலமாக இந்த கோரிக்கை நிறைவேற்ற முடியும் என்று வந்திருக்கிறார்கள். இந்த மாதம் 10ஆம் தேதி இதே நூலக அரங்கில் ஒரு கூட்டம் நடந்தது. களம் புதிது என்ற அமைப்பின் சார்பாக நமது எழுச்சி தமிழர்களுக்கு தமிழ் பேராளுமை என்ற விருதை வழங்கினார்கள்.
களம்புதிது என்ற அமைப்பு தாழ்த்தப்பட்டோர் அமைப்பு கிடையாது, அது ஒரு பொதுவான அமைப்பு. அந்த நிகழ்வுக்கு வந்திருந்த முத்துமோகன் அவர்கள் இது போன்ற இந்த நூல் வெளியிடணும், இந்த எங்கள் பிரச்சனை இருக்குது, இதை நம்ம தலைவரை சந்தித்து பேசணும் அப்படின்னு கேட்டார். 10ஆம் தேதி தான் இதுக்கான கரு தோன்றியது. 17 நாட்களுக்குள் தலைவருடைய ஒப்புதல் பெற்று, அமைச்சர் ஒப்புதல் பெற்று, இத்தனை சான்றோருடைய ஒப்புதல் பெற்று இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய எனக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இங்கே உயர்கல்வி அமைச்சர் சொன்னாரோ, நாங்கள் ஆய்வு செய்கிறோம், தமிழக அமைச்சரை மூலம் இது உங்கள் கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்ற முயற்சி செய்கிறோம் என்று ஒரு வாக்குறுதி சொல்லி தந்திருக்கிறார். அதுபோல் நமது எழுச்சி தமிழர்களும் உங்களுடைய கோரிக்கையை பாராளுமன்றத்தில் ஒலிப்பார். இதை தமிழகத்தில் மட்டுமல்ல, அனைத்து இந்திய பிரச்சனையாக அனைத்து இந்தியாவிலும் பயில்கின்ற பட்டதாரி வணிக பட்டதாரிகளுக்கான ஒரு கோரிக்கை நிறைவேற்றுவதற்கான முயற்சி அவர் எடுப்பார். அந்த நம்பிக்கை அவர்தான் இந்த நாம் அழைத்தோம், அது கண்டிப்பாக நிறைவேறும். மேலும் தமிழ் ஆங்கிலம் இரண்டு பதிப்புகளும் நீங்கள் வெளியிட்டீர்கள். அது இந்தி பதிப்பாக வருகின்ற பிப்ரவரி மாதம் டெல்லியில் வெளியிடுவதாக சொல்லியுள்ளீர்கள். அப்போதும் அந்த நிகழ்விலே எழுச்சி தமிழ் கலந்து கொண்டு சிறப்பிப்பார். நண்பர்களே, 10ஆம் தேதி தலைவருக்கு தமிழ் பேராளுமை வருது, 27ஆம் தேதி தமிழருக்கு சமூக நீதியின் குரல் வருது. இப்படி மாதந்தோறும் விருதுகளாலும் மாதந்தோறும் பல்வேறு புத்தகங்களாலும் அலங்கரிக்கப்படுகின்ற தமிழ் எழுச்சி தமிழர்களுக்கு நான் 5 நூல்கள் எழுதி அவரை சிறப்பித்திருக்கிறேன். இப்படி இந்த சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு அனைத்து மக்களாலும் இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட நமது தலைவருடைய பற்றி தொடர்ந்து பல விருதுகளும் பல நூல்களும் தொடர்ந்து வரும். அவருடைய செயலால் தமிழகம் நிமிர்ந்து எழும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நூல்களின் திறனாய்வு பகுதி ஆரம்பிக்க இருக்கிறது. இதில் முதலில் எங்களுடைய ONGSசியில் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருந்து ஓய்வு பெற்று இந்த நிகழ்ச்சிக்கு 2-3 நாட்கள் எங்களுடன் இருந்து பல்வேறு பணிகளை ஆற்றி எங்களை எல்லாம் ஊக்குவித்த எங்களது சகோதரர் செல்வம் அவர்கள் இப்பொழுது நூல்களை பற்றி திறனாய்வு செய்வார் என்று கூறிக்கொண்டு அவரை அழைப்பதிலே பெருமை கொள்கிறேன். பணி நிமித்தமாக நான் பல காலம் வெளி மாநிலங்களில் இருந்துவிட்டதால் இது போன்ற ஒரு பொது நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கிட்டியதில்லை. அப்படி ஒரு அரிய வாய்ப்பு நண்பர் அசோக் பாண்டியன் எழுதிய புத்தக வெளியீட்டு விழாவிலும் எழுச்சி தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற இந்த விருது விழாவிலும் எனக்கு கிடைத்திருப்பது மிக்க மற்றற்ற மகிழ்ச்சியாக தெரிகிறது. இந்த கூட்டத்திலே குறிப்பாக 3 முகங்கள் மட்டும்தான் எனக்கு பரிச்சயமானது. நான் சொன்ன ஒரே காரணத்திற்காக, வெளிமாநிலங்களில் இருந்த காரணத்தினால். முதலில் அறிமுகமானது நண்பர் திருமா. அவரும் நானும் கல்லூரியில் ஏக காலத்தில் படித்தவர்கள். நான் என்னுடைய குறிக்கோளான படிப்பிலே முன்னோக்கி சென்று கொண்டிருந்தேன். திருமா அவர்கள் அந்த காலத்திலேயே சமுதாய நோக்கில் பெரும்பாலான நேரத்தில் கல்லூரி விடுதியில் கூட எங்களால் அவரை காண முடியாது. திடீரென்று விருந்தினர் போர் வருவார், அடுத்து 1 வாரம் காணாமல் போய்விடுவார். அந்த அளவுக்கு அவர் சமூக பணியில் தன்னை இணைத்து கொண்டு முழு காலமும் அதிலே இருந்து விட்டார். அதனால் எங்களுடைய சந்திப்பு கல்லூரி விடுதியிலே மிக சொற்பமாகத்தான் இருந்தது. அடுத்ததாக நண்பர் முத்துவளவன், சில காலம் நான் பெங்களூர் மாநகரில் உள்ள இந்திய பாதுகாப்பு துறையின் கீழ் வருகின்ற BEML கல்லூரி நிறுவனத்தில் வேலை செய்த போது அங்கு அவர் பொது மேலாளராக இருந்து நாங்கள் இருவரும் ஏக காலத்தில் பணிபுரிந்ததால் ஒரு அறிமுகம். என்னுடைய கல்லூரி நண்பர் ஆரம்ப காலத்திலிருந்து நண்பர் ஜெகதீசன் என்னுடன் இருக்கிறார். இந்த 3 முகங்கள் மட்டும்தான் இந்த அரங்கிலே எனக்கு தெரிந்த முகங்கள். இருந்தாலும் நண்பர் முத்துவளவன் அழைத்ததின் பேரில் சில நாட்கள் 2 நாட்களுக்கு முன்பதாகவே வந்து இந்த அரங்கிலிருந்து அத்தனை ஏற்பாடுகளையும் செய்து உங்களை எல்லாம் இங்கு மகிழ்விக்கக்கூடிய வாய்ப்பில் எனக்கும் ஒரு பங்கு கிடைத்தது என்பது மகிழ்ச்சியாக உள்ளது. இந்த விழாவின் நாயகன், புத்தக வெளியீட்டு விழாவின் நண்பர் அமுதபாண்டியன், அசோக் பாண்டியன் என்கிற அமுதபாண்டியன் நம்மிடையே அமர்ந்திருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனக்கு பணிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி
இந்த புத்தகத்தின் சில சாராம்சங்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அசோக் பாண்டியன் அவர்கள் இன்றைய வணிகவியல் நிலையை உள்ளங்கை நெல்லிக்கனி போல முதல் அத்தியாயத்திலேயே எடுத்து வைத்துள்ளார். அந்த புத்தகத்தை பார்க்கின்ற யாரும் அதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக 2வது அத்தியாயத்தில் நிதி, கணக்கியல் மற்றும் தணிக்கை துறையில் முறைசாரா காலனி கல்வியின் ஆதிக்கம் என்ற எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதையும் தெளிவுபடுத்தியுள்ளார். பிஇ படிப்பை விட ஏஎம்ஐ கடினமானது தான், இருந்தாலும் வேலைவாய்ப்பில் இரண்டும் சமமாக பார்க்கின்ற போது ஒரு எம்காம் படித்தவரோ எம்சிஎஸ் படித்தவரோ ஏன் ஒரு சிஏ படித்தவரை போல ஒரு ஏசிஎஸ் படித்தவரை போல சமமாக பாவித்து அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கக்கூடாது என்று தனது சாட்டையை சொடுக்கி தெளிவாக இந்த இடத்தில் பதிவு பண்ணியுள்ளார். 3வது அத்தியாயத்தில் வணிகவியல் பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பில் எந்த ஒரு முன்னுரிமையும் அளிக்கப்படுவதில்லை. அவர்களும் ஏதோ ஒரு சாதாரண டிகிரி, எனி டிகிரி என்ற கேட்டகரியில் தான் அவர்களை கன்சிடர் செய்கிறார்கள் என்பதை மிகவும் வருத்தத்தோடு பதிவு பண்ணியிருக்கிறார். அடுத்து 5வது அத்தியாயத்தில் பார்த்தால் கம்பெனி செக்ரட்டரி என்ற ஒரு கோர்ஸ். நானே கம்பெனி செக்ரட்டரியாக தான் இருந்தேன். அதை உயர்த்தி பிடிக்க வேண்டிய இடத்தில் இந்த இடத்தில் நான் சமப்படுத்தி சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறேன். உண்மையின் நிலையும் அதுதான். சிஏசிஎம்ஏவுக்கு கூட இல்லாத ஒரு நிலைமை. கம்பெனி செக்ரட்டரி என்பது ஒவ்வொரு கம்பெனியிலும் கட்டாயமாக ஒரு கம்பெனி செக்ரட்டரி இருக்க வேண்டும். அவர் ஒரு முக்கியமான அதிகாரியாக சட்டத்தின் முன் நிறுத்தப்படுகிறார். பெரும்பாலும் எங்கே ஒரு எம்டியோ ஒரு சேர்மனோ பிரச்சனையில் இருக்கிறார்களோ அந்த இடத்துலையும் விவரம் கூடவே செல்ல வேண்டிய நிலைமை இருக்குது. எழுத்து போட்ட ஒரே காரணத்திற்காக கூட இருக்கலாம், முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இருக்க முடியாது. அது தலையில் முள்கிரீடத்தை சுமந்து கொள்ளக்கூடிய ஒரு பதவிதான். அந்த பதவி தான் நானும் அரசாங்க கம்பெனிகளில் பிஇஎம்எல்லிலும் ஓஎன்ஜிசியிலும் பணியாற்றிவிட்டு வந்திருக்கிறேன். தப்பித்து வந்தால் போதும் என்ற ஒரு நிலையில். ஆனாலும் அவர்களுக்கு ஒரு அசாதாரண நிலையை உருவாக்கி ரொம்ப பெருமைப்படுத்தி அதை கொண்டு வரணும். அந்த இடங்களிலெல்லாம் ஏதோ தப்பித்தவறி போய் ஒரு செல்வம் ஓஎன்ஜிசியில் செக்ரட்டரியாக முடிந்தது ஒழிய 100க்கு 99% விழுக்காடு இதில் இருப்பவர்கள் யார் என்று பார்த்தால் அதனுடைய சூழ்ச்சியும் திட்டமும் எப்படி தெளிவாக வகுத்து அவர்கள் தக்க வைத்துக் கொள்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் புரியும். அதனால் அதில் அந்த மாதிரியான படிப்புகளில் சமூக நீதி எந்த அளவுக்கு மறுக்கப்படுகிறது என்பதும் தெரியும். அதேபோல் இந்த இன்ஸ்டியூட் கல்வி திட்டங்களின் மறைமுக சதித்திட்டம் என்ன என்பதையும் 7வது அத்தியாயத்தில் தெளிவுபடுத்தியுள்ளார். 8வது அத்தியாயத்தில் வணிகவியல் கல்வி திட்டத்தில் உள்ள நிர்வாக சிக்கல்களை விளக்கும் நேரத்தில் கல்வியாளர்களை மிகவும் தெளிவாக சாடியுள்ளார். அவர்களுக்கு ஏதோ அந்த கல்லூரி பணி அந்த வருமானம் இருந்து கடைசியாக பணி ஓய்வு பெற்றால் போதும் என்பது போல இருந்து விடுகிறார்கள். அவர்கள் பிகாம் இளங்கலை அல்லது எம்காம் முதுகலை போன்ற படிப்புகளை எவ்வாறாக செவனப்படுத்தி மக்களுக்கு அது நல்ல வழியில் பயன்பட வேண்டும் என்பதை செய்வதில்லை என்பதால் அவர்களை தெளிவாக சுத்தமாக நல்ல வகையில் சாடியிருக்கிறார். எம்பிஏ பட்டம் எம்காம் பட்டம் 2 எம்காமுக்கு ஒரு போட்டியா என்பதை விளக்கின்ற நேரத்தில் ஏன் பிஇ படித்தவர்கள் எம்பிபிஎஸ் படித்தவர்கள் கூட இன்று எம்பிஏ படிக்கிறார்கள். அதனால் அவர்கள் அதை படிப்பதால் தான் நிர்வாகத்தில் கோலோச்ச முடிகிறது. அதனால் நீங்கள் எம்காம் படித்தவர்கள் எம்பிஏ போட்டியாக நினைக்க வேண்டாம். அவர்களுக்கு உண்மையான போட்டியாளர்கள் சிஏஎம்ஏ மட்டும்தான் என்பதை தெளிவுபடுத்தியுள்ளார்கள். சட்ட ரீதியான வாழ்வுரிமை வேண்டும் என்ற 10வது அத்தியாயத்தில் எந்தபடியான அதற்கான முழு முயற்சியும் இங்கே நம்மளுடன் கலந்து கொண்ட அமைச்சரவை பெருமகனும் நமது எழுச்சி தலைவரும் எப்படி நமக்கு உதவ முடியும் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஆக இப்படியாக 12 அத்தியாயத்தையும் தெளிவுபடுத்தி ஒரு நல்ல நூலை நமக்கு படைத்திருக்கிறார்கள். இது யாரும் படித்து பார்க்கும் பொழுது இது ஒரு திருக்குறள் போன்ற ஒரு புத்தகம், ஒரு கையேடு மாதிரி இருந்தாலும் அதனுடைய எழுச்சியை அதனுடைய தெளிவு என்பதை பார்க்கும் பொழுது திருக்குறள் எப்படி 2 அடிகள் விளக்குகிறதோ அந்த போல சிறிய புத்தகமாக இருந்தாலும் மிகப்பெரிய கருத்துக்களை ஆழமாகவும் தெளிவாகவும் திருத்தமாகவும் பதிவு செய்துள்ளார். அவருக்கு எனது மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக
டெக்னோகிராட்ஸ் காலேஜ் ஃபைண்டர் நிறுவனத்தின் நிறுவனர், கல்வியாளர், உயர்கல்வி வழிகாட்டி, எங்களது பாசத்திற்குரிய சகோதரர் நெடுஞ்செழியன் ஐயா அவர்களை 2 நிமிடம் பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் எனது காலை வணக்கம், மதிய வணக்கம் சேர்ந்து இந்த வாய்ப்புக்கு வந்து முதன்முறையாக என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்டு மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர், மாண்புமிகு பேராசிரியர், உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இருவரும் இந்த விழாவை சிறப்புடன் நடத்தி வந்தமைக்கு எனது நன்றி. இதற்கு என்னை அழைத்ததற்கு மிக்க நன்றி. நான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு டைம் இல்லை, ஒரு 3 மினிட்ஸில் ஒரு 1 மினிட் ஒரு வீடியோ மட்டும் அவையில் இருக்கிற சான்றோர்களுக்கும் அனைத்து விருந்தினர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நான் இதை ஆரம்பிக்கிறேன். இந்த நூல் ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. சார் முதல்ல எனக்கு செல்வம் சார் சொன்ன மாதிரி இது ரொம்ப கிறிஸ்பாக ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. பட் இதுக்கு அடுத்த ஒரு கட்டத்தை மட்டும்தான் நான் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் இது பண்ண போகிறேன். இதில் இந்தியாவில் இப்போ காமர்ஸ் மொத்தம் 2.5 கோடி பேர் உயர்கல்வி படிக்கிறாங்க. இதில் காமர்ஸ் மட்டும் 44.3 lakhs பிகாம் படிக்கிறாங்க. இந்த 44.3 lakhs ஸ்டூடெண்ட்ஸில் பாஸ் பண்ணுற ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆல் ஓவர் இந்தியா நான் சொல்கிற ரேஷியோ. பட் இன்றைக்கி உலகம் தலைகீழ மாறிட்டுருக்கு. இந்த மாற்றத்தை புரிந்து கொள்ளக்கூடிய இந்த இடத்துல நம்ம கிடையாது. ஏன்னா இன்றைக்கி நான் ஒரு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரோட லெக்சர் அட்டன் பண்ணேன். நாங்கள் சொல்லித்தர மேனேஜ்மெண்ட் எல்லாமே வேஸ்ட்டு, நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தோமோ அது 2020 அப்ளிகபிள் கிடையாது. ஏன்னா அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எங்கள் சிலபஸ்லேயே கிடையாது, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எங்கள் சிலபஸ்லேயே கிடையாது, நாங்களே ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து கற்றுக்குறோம் அப்படிங்கிறாங்க. இந்த நூல் ஒரு அழகான ஒரு ப்ராப்ளத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாலும் அதற்கான விடைகள் அப்படிங்கிறது எங்கேருந்து தெரியுதுன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு 15 நாளைக்கு முன்னாடி சிங்கப்பூர் 10 வருஷமாக நாங்கள் ஃபின்டெக்கில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அவங்க கோடிட்டு காமிச்சிருக்காங்க. இது நான் நேற்று என்னோடய ஹிந்து தமிழ் திசையில் நான் ஒரு ஆர்டிக்கலில் எழுதியிருக்கேன். இதில் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கேஷ் டிஸப்பியர் ஆக போகுது. சரிங்களா? இது சொல்கிறது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். இது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் சிங்கப்பூரில் சிங்கப்பூர் ஃபின்டெக் பண்ணியிருக்காங்க. பணம்ங்கிறது கம்ப்ளீட்டாக காணாமல் போகுது. இதெல்லாமே டிஜிட்டல் மணியில் வரப்போகுது. ரன் பண்ணுங்க, ஃபுல்லாகவே மணி மாறப்போகுது. அடுத்து உங்கள் வேலெட் தான் நியூ லைன் ஆஃப் கோட். உங்களோட பர்ஸ் தான் இது பண்ண போகிறாங்க. ஃபினான்ஸ் நாட் கண்ட்ரோல் பை பேங்க்ஸ். பேங்க்ஸ் இனிமேல் ஃபினான்ஸே கண்ட்ரோல் பண்ணாது. இது ரீபில்ட் பை எவ்ரி ஒன். இதுதான் கடைசி சமுதாயம் பணத்தை கண்ணில் பார்க்கக்கூடிய மக்களாக இருப்பீங்க. எல்லாமே டிஜிட்டல் மணியில் போக போகுது. அதுமாதிரி நிறைய அவங்க பில்லியன்ஸ் ஆப்ஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பேங்கிங் இனிமேல் அந்தந்த இண்டிவிஜுவல் தான் டோக்கனைஸ் பண்ணி அவங்க ஃப்யூச்சரை கையில் வச்சுக்க போகிறாங்க. அண்ட் இனிமேல் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, நிறைய தொழில்நுட்ப வளர்ச்சிகள் மாறிட்டு. இந்த வீடியோ நான் சொல்கிறேன், நீங்கள் கூட போய் பாருங்கள். 10 years ஆஃப் சிங்கப்பூர் ஃபின்டெக் அப்படின்னு போட்டு ஷார்ட்ஸில் இருக்கும். இது உலகமே ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்சுக்கு போயிட்டுருக்கு. நம்ம இன்னும் இந்த பழைய இதில் நம்ம நிறைய இது பண்ணியிருக்கோம். இந்த பாயிண்டில் நீங்கள் நம்ம மாணவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் கடந்த காலத்தில் உள்ள பிரச்சனைகள் எடுத்து நிகழ்காலத்தில் அதை அனலைஸ் பண்ணி எதிர்காலத்துக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தை நீங்கள் கற்க ஆரம்பிக்கணும். இந்த பிரச்சனைகள் இருக்கும், பிரச்சனைகள் எங்கெங்கே இருக்கோ அதுக்குள்ளே ஒரு நல்ல சொல்யூஷன் ஒளிஞ்சிருக்கும். அந்த சொல்யூஷனை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள இதை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அதனால் காமர்ஸில் நிறைகள் குறைகள் எல்லாமே இருந்தாலும் இது எல்லாமே ஈவன் சிஏ கூட சிலபஸில் ஃபின்டெக் கிடையாது. அண்டு குளோபல் பேமெண்ட்ஸ் நெக்ஸ்ட் செகண்ட் நீங்கள் மாற்றுற மெத்தட் எப்படி இருக்குன்னு தெரில. அண்ட் இப்போ நிறைய நியூ பேங்கிங்னு வருது. கிரிப்டோ கரன்சி போய் இப்போ நிறைய காயின் சிஸ்டம்லாம் சிங்கப்பூரில் வேறு மாதிரி பண்ணுறாங்க. சைனா இதை அடாப்ட் பண்ணுது, நிறைய நாடுகள் அடாப்ட் பண்ணுது. இதெல்லாம் ஒரு சுனாமி மாதிரி, கோவிட் மாதிரி அதே ஸ்பீடில் வரும். இதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நமக்கு கல்வி இருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குரிய வருது. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் பாஸ்ட்டில் உள்ள ப்ராப்ளம்ஸ் நமக்கு நிறைய சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக நீங்கள் இன்றைக்கி நாங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை இந்தியாவில் படிக்கும்போதே உயர்கல்வியில் நாங்கள் வெளிநாடுகளுக்கு, ஏன்னா இந்த மாணவர்களோட பாப்புலேஷன் உலகத்திலே கிடையாது. ட்ரம்ப் சார் இப்படி சொல்கிறாரு, இதெல்லாம் சண்டை, இதெல்லாம் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்குள்ளே அந்த நாட்டில் கல்வி பயில மாணவர்கள் இல்லை அப்படின்னா, டாக்டர் அம்பேத்கர் சொன்ன மாதிரி, மிஸ்டர் நெல்சன் மண்டேலா சார் சொன்ன மாதிரி, கல்வி ஒரு ஆயுதம் மட்டும் போதும். உங்கள் வாழ்க்கையில் உங்களை எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டும். அது ஜாதி பார்க்காது, எந்த நாடுன்னு பார்க்காது, எந்த மொழி பேசுகிறீங்கன்னு பார்க்காது, நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு பார்க்காது. என்னை பொறுத்த வரைக்கும் பர்த் இஸ் அன் ஆக்சிடெண்ட். ஒரு பிறப்புங்கிறது நீங்கள் எந்த கண்ட்ரியில், எந்த லாங்குவேஜில், எந்த ரிலீஜனில், எந்த குடும்பத்தில் படக்க போகிறீங்கிறது யாருக்குமே தெரியாது. பட் மனிதர்களை சக மனிதர்களாக நடத்தக்கூட முடியாத அளவுக்கு நமக்கு கல்வி கிடைக்கல அப்படிங்கிறது தான் மிக வருத்தத்தை தருகிறது. இத்தனை ஆண்டுகள் எத்தனையோ போராளிகள் இதை நோக்கி சண்டை போட்டு என்ன தான் பண்ணாலும் இந்த ஜாதி இந்த மாதிரி மதம் இல்லை ஒரு இதனால்
ஒரு பிரிவினையை உண்டாக்குவது, மனித குலத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு கூட நமக்கு ஒரு கல்வி கிடைக்கல அப்படிங்கிறது மிகுந்த வேதனையை தருகிறது. இதெல்லாம் தாண்டி நம்ம அடுத்த சந்ததியினருக்கு ஒரு நல்ல இதை உருவாக்குறோமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. இது பிரச்சனைகள் நிறைந்த உலகம். ஆனால் அந்த பிரச்சனைகளுக்குள்ளே நல்ல சொல்யூஷன் இருக்குது. சொல்யூஷனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி புது புது டெக்னாலஜியை படிக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது. நம்ம பழைய டெக்னாலஜிஸை தான் பேசிகிட்ருக்கோம். சிலபஸை நம்ம காலேஜஸோ இல்லை நம்ம கல்விக்கூடங்களோ நம்ம யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனோ இதெல்லாம் மாற்றாது. நீங்கள் தனியாக படித்து உங்களை முன்னேற்றுவதற்கான வழிகள் நிறைய இருக்குது. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நாங்கள் நிறைய பேர் அனுப்பியிருக்கோம். ஸ்டான்ஃபோர்டில் போய் அவங்க ஃப்ளட் சயின்டிஸ்ட் அப்படின்னு ஒர்க் பண்ணுறாங்க. அப்படின்னா திடீர்னு ஃப்ளட் வருது, எவ்வளோ குவான்டிட்டி இங்கே இப்போ விழப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ந்து பண்ணுறாங்க. இந்த பிரச்சனைகள் உள்ளதை ரொம்ப இந்த புக்கில் அழகாக எடுத்து காமிச்சிருக்காங்க. இந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் அப்படிங்கிறது நான் முதல்லே சொன்ன மாதிரி எதிர்காலத்தில் வரக்கூடிய தொழில்நுட்பங்கள் வளர்ச்சிகள் அபிரதமான வளர்ச்சிகள் வந்துட்டுருக்கு. இந்த வளர்ச்சிகளை புரிந்து கொள்ளக்கூடிய அளவு கூட நமக்கு கல்வி கிடையாது. அந்த கல்வியை நீங்கள் அந்த பாயிண்டில் போய் பண்ணிங்கன்னா, இப்போ தான் அந்த ஏரியாவில் ஒரு 1000 பேர் இருக்காங்க, 100 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ உள்ள என்ட்ரண்ட் ஆனீங்களா, இப்போ போய் உள்ளே நுழைஞ்சிங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 3 to 5 இயர்ஸில் நீங்கள் அந்த ஃபீல்டில் டாப்பில் வந்துடுவீங்க. அண்ட் உலகத்துலேயே நீங்கள் டாப்பில் போயிடலாம். ஏன்னா அந்த பாப்புலேஷனே கிடையாது. அதனால் எல்லா கண்ட்ரியும் வயோதிக நாடுகளாகிட்டுருக்கு. உங்களுக்கு இந்த மாணவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் தான் மிகச்சிறந்த மாணவர்கள் இருக்காங்க. நல்ல கல்வி முறைகள் இருக்குது. ஆனால் இந்த கல்வி முறைகளில் நமக்கு வழிகாட்டுதல் இல்லாத காரணத்தினால மாணவர்கள் தடம் புரண்டு திரும்பி அந்த இதில் நான் என்னோடய செமினாரில் யூஸ்வலாக சொல்கிறது, சோழர்கள் அந்த காலத்தில் 65,000 யானைகளை அவங்க போருக்கு யூஸ் பண்ணாங்க. இன்றைக்கி அந்த யானைகளை கோவிலில் வாசலில் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கும் ஊர்வலம் வரது தான் யூஸ் பண்ணுறோம். யானைக்கே இப்படி ஒரு திறமை இருந்துன்னு தெரியாத அளவுக்கு எப்படி யானை மாற்றப்பட்டதோ அப்படி தான் நம்மளாம் வாழ்நாளில் மாற்றப்பட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும். அதனால் உங்கள் திறமைகள் நிறைய இருக்குது, எண்ணற்ற திறமைகள் இருக்குது. வாழ்நாள் முழுவதும் அந்த எலிஃபெண்ட் மாதிரி, அந்த யானை மாதிரி எனக்கு இந்த மாதிரி போகக்கூடிய திறமை இருக்குதுன்னு தெரியாத அளவுக்கு எப்படி யானை மாற்றப்பட்டதோ அப்படி தான் நம்மளாம் மாற்றப்பட்டு வருகின்றோம். இந்த மாற்றத்தை தாண்டி யோசிக்கணும்னா கல்வி ஒன்று தான் நல்ல டூல். அந்த இதில் உயர்கல்வியில் இப்போ உலக அளவில் என்ன நடந்துகிட்ருக்கு, அந்த இடத்துல நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறத புரிந்து அதற்கேற்றவாறு நீங்கள் கவர்மெண்ட் மாற்றும் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் அ லாங் ரூட். ஏன்னா சார்லாம் நிறைய ஃபைட் பண்ணிட்டு வராங்க. எல்லோரும் எல்லா இடத்துலையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு களத்தில் போரிடுறாங்க. நீங்கள் போரிடுறதுக்கு விட அந்த நேரத்தை நீங்கள் செலவுறது அவங்க செஞ்சுருப்பாங்க. நீங்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த துறையின் அதாவது பயங்கர டாப் மோஸ்ட் என்ன அதில் வளர்ச்சிகள் இருக்குங்கிறத தேடி அந்த வளர்ச்சிகள் இப்போ தான் நடந்துட்டுருக்குன்னா அதில் உள்ளே போங்க. இப்போ நான் ரீசெண்டாக ஒரு கேர்லாம் ஃபீமேல் மெடிசன் இன் மெஷின் லேர்னிங் அப்படின்னு MIT ஆஃபர் பண்ணுது. அதாவது மகளிருக்கான மருத்துவத்தில் என்னெல்லாம் நாங்கள் புது தொழில்நுட்பம், இப்போ கேன்சர்லாம் ஒரு ப்ரா கண்டுபிடிச்சிருக்காங்க. $6. நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் அந்த இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேன்சர் பிரெஸ்ட் கேன்சர் வருமா அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ண முடியும். இது ஒரு $3 $6 பண்ணுறாங்க. அந்த உலகத்தில் நிறைய ஸ்பேஸ் இருக்குது, நிறைய கண்டுபிடிப்புகளுக்கும் ஆராய்ச்சிகளுக்கும் வழி இருக்குது. இந்த துறையிலையும் எனாமஸ் இப்போ ஃபுல்லாக மாறப்போகுது. கேஷே டிஸப்பியர் ஆக போகுது. அண்ட் AI டோக்கனைசேஷன் எல்லாம் நிறைய வந்துட்டுருக்கு. பேங்க் எல்லாமே கண்ட்ரோல் பேங்க்கிட்ட லூஸ் ஆகுது. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டு உயர்ந்த என்ன வாய்ப்புகள் இருக்கோ அதை தேடி போங்க. அங்கே வாய்ப்புகள் இருக்குது. இந்த பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்குது. இந்த பிரச்சனைகளில் தீர்வுகள் அப்படிங்கிறது இவங்க பிரச்சனைகளை ரொம்ப அழகாக கூட்டிகிட்டு காமிச்சிருக்காங்க. என்னோட தாழ்மையான வேண்டுகோள், இப்போ மத்திய அரசாங்கம் NEP அப்படின்னு ஒன்று கொண்டு வந்துட்டு BSc BA BComலாம் தமிழ்நாடு 3 ஆண்டுகள் தருது. மற்ற மாநிலங்கள் 4 ஆண்டுகள் தர்றாங்க NEP வழியாக. நிறைய இடத்துல நம்ம குழந்தைங்களுக்கு அட்மிஷன் போகிறதுக்கு பெரிய தடையாக இருக்குது. 4 வருஷம் படிக்கலைன்னா நீங்கள் BSc BComலாம் நாங்கள் உள்ளே விட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இப்போ IITலாம் எங்கள் மாணவர்களை நிறைய பேரை சேர்க்க முடியறதில்ல. அது மாதிரி நிறைய நம்மளை கல்வியில் தடைகள் கொண்டு வரும்போது இந்த பக்கம் திரும்பி பார்க்குறத விட உலகளாவிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும்போது அங்கே போட்டிகளே இல்லைங்கிறப்ப உங்கள் நாலேஜை நீங்கள் அங்கே டைவெர்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கேயோ பன்மடங்கு மேலே போகலாம். இது இங்கேருந்தே ஒர்க் பண்ணலாம். இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் குவாண்டம் ஃபினான்ஸ் அப்படின்னு ஒரு ஏரியாவில் இன்டர்ன்ஷிப் பண்ணுறாங்க. ஒரு மாதத்துக்கு 75 லட்ச ரூபா இன்டர்ன்ஷிப் கிடைக்குது. குவாண்டம் ஃபினான்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங் கேள்விப்பட்டிருப்போம், குவாண்டம் ஃபிசிக்ஸ் கேள்விப்பட்டிருப்போம், குவாண்டம் ஃபினான்ஸ் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இது மாதிரி புது துறைகள் வர்ற துறைகளில் உங்களோட நல்ல திறமைகளை அங்கே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களால் உலகளாவிய வாய்ப்புகளை தேட முடியும். எனக்கு இந்த ஒரு வாய்ப்புக்கும் இந்த புத்தகத்தை கொடுத்த எல்லாருக்கும் நேரமின்மை காரணமாக இதை முடித்துக் கொள்கிறேன். எல்லோரும் வாழ்க்கையில் நன்றாக படித்து மென்மேலும் உயர்வதற்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்டு வாய்ப்புக்கு நன்றி. அடுத்ததாக பல ஆண்டுகள் எங்களோடு தொடர்ந்து பயணித்து எங்களது நண்பராக இருக்கக்கூடிய IRS ஆஃபீஸர் சந்தியா நடராஜன் அவர்கள் 2 நிமிடம் இங்கே நம்மளை எல்லாம் வாழ்த்தி பேசுவார்கள். உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இந்த நூலை
பதிப்பிப்பதற்காக அசோக் பாண்டியன் அவர்கள் என்னை சந்திக்க வந்த நேரம் என்பது 40 ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு. நானும் அவரும் ஒரே கல்லூரியில் படித்தோம். எனக்கு 2 ஆண்டு சீனியர், அவ்வளோதான். ஆனால் படிக்கிற பொழுதே ஒரு சமூக நீதி, சமூக நலன் குறித்து பேசுகிற எழுதுகிற மனிதனாக இருந்தார். நாங்கள் இருவரும் இளைஞர் சுழற்சி சங்கத்தில் பணியாற்றினோம். தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்தோம். அதற்கு பிறகு நான் இங்கே மத்திய வருவாய் புலனாய்வுத்துறையிலும் சுங்கத்துறையிலும் சேர்ந்து விட்டேன். அவர் நெய்வேலியிலே நிலக்கரியுடன் வாழ்ந்து கொண்டிருந்தார். எங்களுக்கு இடையே பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருந்தது. ஆனால் நெய்வேலி NLC நிறுவனத்திலிருந்து வருகிற பல பேருக்கு ஏற்படுகிற சில பிரச்சனைகள் சம்பந்தமாக அவ்வப்பொழுது என்னுடைய நண்பர் மூலம் எனக்கு சில நண்பர்கள் உருவானார்கள். இந்த 40 ஆண்டுகள் இடைவெளிக்கு பின் அசோக் பாண்டியனாகவே இருந்தார். அதுதான் எனக்கு மகிழ்ச்சி. அப்பொழுது இந்த நூலை படித்த பிறகு நான் சொன்னது என்னால், இது ஒரு வெறும் வெளியீடு காண்கிற நூல் அல்ல, இது படிப்பதற்காக எழுதப்பட்ட நூல் அல்ல, இது பயன்பாட்டுக்குரிய நூல், இது ஒரு அறிவாயுதம். இதை நாம் அரசாங்கத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். அதற்கான முயற்சிகளை தான் செய்ய வேண்டுமே ஒழிய இது வாசகர்களுக்கான நூல் அல்ல என்று சொன்னேன். அதனுடைய விளைவுதான் இந்த விழா. இந்த விழாவிலே எங்கள் மாவட்டத்துக்கார அமைச்சர், உயர்கல்வி அமைச்சர் மிக விரிவாக இந்த நூலை பேசி, அழகான தமிழில் பேசி சென்றிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வணக்கம். அதற்கு பிறகு இந்த நிகழ்வு 2 கட்டங்களாக நிகழ்கிறது. சமூக நீதிக்காக பாடுகிற எழுச்சி தமிழருக்கு வணிகவியல் பட்டதாரிகள் சங்கம் ஒரு விருது அளிக்கிறது. இது அரசாங்க விருது அல்ல, அல்லது அவர் சார்ந்திருக்கிற அமைப்பு சார்ந்த விருதும் அல்ல. அந்த விருதுக்கு அவர்கள் கொடுத்த பெயர் தான் எனக்கு பெருத்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. சமூக நீதி குரல் விருது. இந்த குரலும் விரலுமால் தான் இந்த கடந்த 100 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஏற்பட்ட எல்லா சமூக மாற்றங்களுக்கும் ஒரு குரல் இருக்கும், ஒரு விரல் இருக்கும். கலைஞர் என்றால் ஒரு குரல், கலைஞர் என்றால் ஒரு விரல். பேச்சும் எழுத்தாலும் இந்த தமிழகம் காப்பாற்றப்பட்டு வருகிறது என்பதுதான் உண்மை. இதை ஆனால் ஒரு இலக்கியவாதி இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இமயமன்னன் வந்து சேர்ந்துட்டாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நன்றாக பதிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த குரலால் எழுந்த சமூக மாற்றத்தை விரும்பாதவர்களோ அல்லது அதன் திறன் இல்லாதவர்களோ தமிழ் இலக்கியத்தில் என்ன சொன்னார்கள் என்றால், இதெல்லாம் அடுக்குமொழி, ஆடம்பர மொழி, இதெல்லாம் பேச்சை எதிர்த்தார்கள். அப்படித்தான் நான் அதை அளவிட்டு பார்க்கிறேன். கடந்த பல ஆண்டுகளாக இது அரசியல் மட்டுமல்ல, ஆன்மீகத்திலும் சரி, இலக்கியத்திலும் சரி மிகச்சிறந்த சொற்பொழிவாளர்களை அமர்ந்தோம். ஆன்மீகம் என்றால் ஒரு கிருபானந்தவாரி இருந்தார், வள்ளுவம் என்றால் ஒரு முனுசாமி இருந்தார், சிலப்பதிகாரம் என்றால் ஒரு மாப்போசி இருந்தால், இவர்களை கேட்டுதான் நாம் வளர்ந்தோம். இப்பொழுது ஒன்றை சொல்லிக்கொள்கிறேன். நெருக்கடி காலகட்டத்தில் நடந்த தேர்தலின் போது தமிழ்நாடு முழுவதும் கலைஞர் சென்று பேசிய உரையில் அவர் எடுத்த ஆயுதம் குறுந்தொகையிலிருந்து ஞாயிறு காயும் வெவ்வரை மருங்கில் கண்ணில் ஊமன் கண்ணில் காக்கும் என்ற வரிகளைத்தான் எதிரே இருந்த ஆயிரக்கணக்கான பாமர மன்னர்களுக்கு ஒரு ஆயுதமாக மாற்றி காட்டினார். அது குரல், அது தென் திசை குரல். இந்த தென் திசை குரல் ஒலிக்கும் வரையில் நாட்டுக்கு நல்லது. அதனால் இந்த சமூக நீதி குரல் என்கிற இந்த விருது மிக பொருத்தமான விருது. அந்த விருதை ஏற்றுக்கொண்டிருக்கிற எழுச்சி தமிழருக்கு என்னுடைய வாழ்த்துகளும் வணக்கமும். அது சமூக நீதி குரல் மட்டுமல்ல, இன்னொரு விருதும் கொடுக்கலாம், தென் திசை குரல் என்று கொடுக்கலாம். இரண்டாவது, இந்த நூல் ஒரு அறிவு புரட்சியை ஏற்படுகிறது. இங்கு அமர்ந்திருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து நான் பார்க்கிற வடிவம் என்பது ஒரு அறிவாயுத கிடங்காக இந்த அரங்கம் மாறி இருக்கிறது. அந்த அறிவாயுத கிடங்குக்கு ஆயுதங்களை கொடுக்கிறவர், அறிவாயுதத்தை கொடுக்கிறவராக எனது நண்பர் அசோக் பாண்டியன் இருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.